வணக்கம் நேயர்களே. நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சித்த மருத்துவம் குறித்தும் சித்த மருந்துகள் குறித்தும் சில நோய்களுக்கு நாமே மருந்துகள் செய்து நோயை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருந்து பொருள் கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? கோரைப்பாய், நம்ம படுக்கிறோம்ல கோரைப்பாய், கோரைப்புல், அதில் இருக்கக்கூடிய வேர்க்கிழங்கு தான் கோரைக்கிழங்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். 2 வகை இருக்குது இதில், சிறுங்கோரை பெருங்கோரை, நம்ம 2 வகை இருக்குது. இந்த கோரைக்கிழங்கு நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதனுடைய பலன்கள், எதற்கு இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து கஷாய வகைகள்லையுமே முக்கியமான ஒரு மருந்து பொருளாக இந்த கோரைக்கிழங்கு இருக்கும். அப்போது சுரம் அகற்றி செய்கை இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய முக்கியமான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிங்கால் வழியை போகக்கூடிய முக்கியமான தன்மை இந்த கோரைக்கிழங்குக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கோரைக்கிழங்கை குதிங்கால் வாதத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை நம்ம வந்து பவுடர் பண்ணிவிட்டு லேசாக வறுத்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பொடியாக்கி விட்டு அதை ஒரு 5 விரல் அளவு காலை மாலை 2 வேளையும் உணவுக்கு முன்னாடி, அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம தேனில் குழச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னாலே அந்த குதிங்கால் வாதம் படிப்படியாக குறையும் அப்படின்னு அகத்தியத்தினுடைய நூல்களில் பதிவு செஞ்சுருக்காரு. அதே பொடியை, அந்த கோரைக்கிழங்கு பொடியை குதிங்காலில் அப்பிட்டு வரலாம். அந்த எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல பத்து போடுற மாதிரி கொஞ்சம் சுடுநீரில் கலக்கி அந்த குதிங்கால் வலி இருக்கக்கூடிய காலை நேரத்தில் அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டோம்னாலே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அதை பற்று போடுவதன் மூலமாகவும் அந்த வாதத்தை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு அகத்தியத்தினுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்காரு. ஆக குதிங்கால் வாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து கோரைக்கிழங்கு. சுரத்தை நீக்கக்கூடிய அனைத்து மருந்துகளையும், இப்போ நிலவேம்பு கஷாயம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நிலவேம்பு கஷாயத்தில் ஒரு முக்கியமான சரக்காக, ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இந்த கோரைக்கிழங்கு இருக்குது. அதுபோக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சுரமாக இருக்கட்டும், பித்த சுரமாக இருக்கட்டும், வாந்தியோடு சில பேருக்கு கழிச்சலோடு இருக்கக்கூடிய சுரமாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த கோரைக்கிழங்குக்கு உண்டு. இப்போ அந்த மாதிரி சுரத்திற்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதோட சில மருந்து பொருட்களை நம்ம வந்து சேர்க்கணும். அதாவது சீந்தில், பற்படாகம், இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எல்லாம் சம அளவு எடுத்துக்கணும். இப்போ கோரைக்கிழங்கு ஒரு 10 கிராம் எடுக்கிறோன்னா சீந்தில் தண்டு ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பற்படாகம் சொல்லக்கூடிய மூலிகை உலர் சரக்காக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு 400 மில்லி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 100 மில்லி அளவு வற்ற வைத்து வடிகட்டி காலை மாலை 2 வேளை சாப்பிடும்போது பித்த சுரம்னு சொல்லக்கூடிய, அதாவது வாந்தியோடு இருக்கக்கூடிய சுரம் முற்றிலுமாக குணமாகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு செய்தியை இங்கே வந்து பதிவு பண்ணுறோம். இன்றைக்கு இந்த கோரைக்கிழங்கை வச்சு ஒரு மருந்து நேம் செய்ய போகிறோம். நம்மளும் கஷாயம் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம கோரைக்கிழங்கை வைத்து கோரைக்கிழங்கு குடிநீர் செய்ய போகிறோம். அதாவது கஷாயம் போட போகிறோம் இந்த கோரைக்கிழங்கை. முதல்ல அதுக்கு நம்ம கோரைக்கிழங்கை லேசாக வறுத்துக்கிறோம். இது 1-2 இடித்து நம்ம கஷாயம் போட்டால் தான் அதனுடைய வேகம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் லேசாக வெதுப்பி எடுத்துக்கிறோம். வெதுப்பி 1-2 தட்டி எடுக்கணும். சிறு தீயாக வச்சு லேசாக வெதுப்பிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் எது இருந்தாலும், வேறு தூசி, உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் கடைகள்லேருந்து வந்திருந்தாலும் அதை நீக்குவதற்காகவும், லேசாக இடிபடணும் அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வெதுப்பி எடுத்துக்கிறோம். ஈரப்பதம் இருக்கும் சில நேரத்தில் கடைகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால மருந்து பொருட்கள்லேயே அந்த ஈரப்பதம் இருக்கும். இப்போ அதை நீக்கிறதுக்கும் நம்ம இதை மாதிரி வெதுப்பி எடுக்கிறது வழக்கம். வெதுப்பி எடுத்ததை உரல்லையோ மிக்சிலையோ நீங்கள் போட்டு லேசாக 1-2 தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து கஷாயம் தான் போட போகிறோம். நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெதுப்பி எடுத்ததை நம்ம உரலில் போட்டிருக்கோம். ரொம்ப நைஸ் பவுடர் ஆக்க வேண்டியதில்லை. 1-2 தட்டி எடுத்துக்கிறோம். அந்த மருந்தோட வேகம் கஷாயத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக 1-2 நம்ம இதை தட்டி எடுத்துக்கிறோம்.